வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் திருமங்கலம் ஃபிட்னஸ் அவஞ்சம்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெக் ஒர்க் அவுட் தாங்க. ஆமாங்க, இந்த லெக் ஒர்க் அவுட் மூலயமா நம்ம லெக் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன மசில் ஆக்டிவேட் ஆகுது, எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகுது, எந்த மசில் டார்கெட் பண்ணுறோம், ஸோ என்ன வேரியேஷன், என்ன ஒரு கிளாஸ்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய லெக் ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால என்னோடய லெக் மசில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க, கொஞ்சம் வெளில நிறையா ஃப்ரீ ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்லேயே 2 வேரியேஷன் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைடாகவும் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸாகவும் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வைடாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்ஸ் போடுறேன் இல்லையா, ஸோ இதனால் என்னோடய அவுட்டர் மசிலும், நான் க்ளோஸ் வச்சு போடுறதுனால என்னோடய ஃப்ரண்ட் மசிலும் ஃப்ரீ ஆகுங்க. ஸோ இதனால் என்னால் அடுத்தடுத்த கிளாஸ் போடும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லை எந்த கிராம்பிங்கும் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பேக் ஃபயரும் ஆகாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட இந்த லெக் டேயில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். ஸோ இந்த லெக் ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களோட குவாடஸ், அடக்டர்ஸ், க்ளூட்டஸ் இந்த 3 மசிலும் டார்கெட் ஆகும். இந்த 3 மசிலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் போடலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் ஏற்றிருக்கேன்ல, நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ நான் நார்மலாக ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் என்ன நினச்சேன்னா, இந்த பிளேட் வந்து ஆல்ரெடி வெயிட் யாரோ போட்டிருந்தாங்க. ஸோ என்னை கழட்டுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி பார்த்தேன், 2 பேர் சும்மா இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டேன். நிற்க வச்சுட்டு என்ன பண்ணேன்னா ட்ராப் செட் ட்ரை பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 டைப் கவுண்ட் பண்ணும்போது ஒரு பிளேட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இதே மாதிரி நான் 4 செட் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த 2 பேரும் அந்த 2 சைடில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 ட்ரிப்பு நான் ட்ரை பண்ணுறேன் இல்லையா, ஸோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தான் ஒரு பிளேட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லைங்க, நான் அடுத்த 4 செட்டு போடுறேன் இல்லையா, ஸோ அந்த செட்லேயும் பார்த்திங்கன்னா வெயிட்டை மறுபடியும் அவங்களே எடுத்து மாட்டினாங்க. ஸோ அவங்களே மறுபடியும் ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஜிம்மில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சில பேர் தாங்க. ஸோ அதில் இந்த 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் நான் ட்ரை பண்ணுறதுனால என்னோடய மசில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக டைட் ஆகிடுச்சிங்க. என் மசிலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு மாதிரி ஆயிடுச்சு இந்த மசில். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து உங்கள் ஜிம்மில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுத்து லெக் ஒர்க் அவுட் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் தான் இருக்கிறதுலே பெரிய மசில். ஸோ அந்த மசில் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது கிராம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மசில் வந்து சீக்கிரமாக டைட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ பண்ணி பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டை வந்து கேப் விட்டு பண்ணுங்கள். உடனே பண்ணாதீங்க, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களோட மீடியலைஸ் லேட்ரலைஸ் மசிலும் உங்களோட ரெக்டஸ் ஃபிமோரேஸ் மசிலும் டார்கெட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணும்போது வெயிட் அதிகமாகவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் மசில்ஸ் அதிகமாக இருக்கிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்கு தாங்க. ஸோ நீங்கள் லெக் எவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த கிளாஸ் போடும்போதும் உங்கள் லெக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்பல் ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் நீங்கள் போடுறதுனால உங்களோட பைசப் ஃபிமோரிஸ் லாங்கஸ்ட் மசில் வந்து ரொம்பவே டார்கெட் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிட்டன் டெனோசஸ் மசிலும் டார்கெட் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நான் நார்மல் வெயிட்லாம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட் போகாது. நீங்கள் அதிகமான வெயிட் இதில் நீங்கள் புல் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து அலைன்மெண்ட்டில் வராது. ஸோ உங்கள் பாடி வந்து வெயிட்டை கீழே தான் புல் பண்ணும். அதனால் நீங்கள் எப்போவுமே சரி இந்த ஒர்க் அவுட்லாம் போடும்போது வெயிட்டை வந்து மீடியமான வெயிட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களால் அந்த வெயிட் வந்து மேனேஜ் பண்ண முடியுது, என்னால் நெக்ஸ்ட் வெயிட் வந்து போட்டு அடுத்த ஒரு கிளாஸ் என்ன ட்ரை பண்ண முடியும் வெயிட் அதிகமாக வச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ என்னால் வந்து அலைன்மெண்ட் மாறும் எனக்கு. அதனால் நான் வந்து மீடியமான வெயிட்டில் வச்சு இந்த லெக் ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் டம்பிள்ஸ்னு ட்ரை பண்ணலாம். ஸோ டம்பிள்ஸில் வந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணால் டம்பிள்ஸில் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்குவாட். ஸோ இந்த ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போடுறது தான் ரெகுலராக. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் வந்து 10 kg தான் ஏற்றிட்டேன். ஸோ இந்த 10 kg ஏற்றிக்கிட்டு நான் வந்து 20 reps ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, என்னோடய லெக் டார்கெட் இதோடு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நான் இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுற பேசிக் ஒர்க் அவுட் தான். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து நான் 1-2 கிளாஸ் மட்டும் வேரியேஷன் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வேரியேஷனை நீங்களும் உங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இந்த லெக் அவுட்டுக்கு முடிச்சுட்டு என் மசிலுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சரி எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் அந்த ஒர்க் அவுட்டை அதிகமான நீங்கள் வெயிட் போட்டு உங்கள் மசிலை நல்லா டியூன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஃபுட்டை வந்து உங்கள் மசில் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்தா மட்டுமே உங்கள் மசில் வந்து டெவலப் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ பாய். உங்கள் கிட்டேருந்து நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் விஜய்.